Tweet and treat tales. பேராசை பெரும் நஷ்டம். ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு குரங்கு ஒன்று இருந்தது. அந்த குரங்கு மிகவும் குறும்புக்காரத்தனமானது. ஆனால் அதற்கு கொஞ்சம் பேராசை இருந்தது. எதையும் தனக்கே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதற்குள் ஆழமாக பதிந்திருந்தது. ஒரு நாள் அந்த குரங்கு காட்டில் அலைந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கொத்து பழுத்த வாழைப்பழங்களைக் கண்டது. வாழைப்பழங்கள் தங்கத்தைப் போல் மஞ்சள் நிறத்திலும் மிகவும் சுவையாகவும் இருந்தன. அந்த குரங்குக்கு அவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்ற பேராசை ஏற்பட்டது. அது வாழைப்பழங்களை கையால் பறிக்க முயற்சித்தபோது ஒரு குகைக்குள் ஒரு பெரிய கல்லுக்கு அடியில் பழங்கள் இருப்பதைக் கண்டது. அந்த குகையின் வாய் சிறியதாக இருந்தது. அந்த குரங்கு தனது கையை உள்ளே நுழைத்தது. ஒரே நேரத்தில் எல்லா பழங்களையும் எடுக்க ஆசைப்பட்டு நிறைய பழங்களை தனது கைகளில் பிடித்துக் கொண்டது. ஆனால் வாய் சிறியதாக இருந்ததால் அது தனது கையை வெளியே எடுக்க முடியவில்லை. அந்த குரங்கு பயந்து போனது. எவ்வளவு முயற்சி செய்தும் அதன் கையை வெளியே எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த வழியாக ஒரு வயதான ஆந்தை பறந்து வந்தது. குரங்கின் தவிப்பை பார்த்த ஆந்தை, "என்னாயிற்று? ஏன் இப்படி தவிக்கிறாய்?" என்று கேட்டது. குரங்கு நடந்ததைச் சொன்னது. ஆந்தை புன்னகைத்து, "நீ ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் உன் கையை எளிதாக வெளியே எடுக்கலாம். பேராசைப்படுவதால் தான் இப்படி மாட்டிக்கொண்டாய்" என்று அறிவுரை கூறியது. குரங்கு ஆந்தையின் பேச்சைக் கேட்டு ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கொண்டது. இப்போது அதன் கையை எளிதாக வெளியே எடுக்க முடிந்தது. அந்த குரங்குக்கு தனது தவறு புரிந்தது. அன்று முதல் அது பேராசைப்படுவதை விட்டுவிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள கற்றுக்கொண்டது. நீதி: பேராசைப்பட்டால் ஆபத்துதான். அளவோடு இருந்தால் நிம்மதி.